நம்ம தொடர்ந்து நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் பார்த்துட்டு வரோம். அதுலேயும் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் வறுவல். இந்த கோவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோவக்காய் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சூஸ் பண்ணுற கோவக்காய் பழுத்திருக்கக்கூடாது, பிஞ்சு கோவக்காவாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோவக்காய் வறுவல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு இந்த பவுலில் பாதி கோவக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இப்போ வறுவலுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கோவக்காய் வறுவலை பொறுத்தளவில் நம்ம 2 விதமாக கட் பண்ணி செய்யலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீட்டமாக கட் பண்ணி செய்யலாம். இன்னொன்று ரவுண்ட் ஸ்லைசஸ் ஆட்டும் நம்ம கட் பண்ணி கோவக்காய் வறுவல் செய்யலாம். நீளமாக கட் பண்ணுறதுக்கு ஒரு கோவக்காய் எடுத்து 2 துண்டுகளாட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த 2 துண்டுகளையும் மறுபடியும் 2 துண்டுகளாட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நமக்கு இதே மாதிரி நீள துண்டுகளாட்டு கோவக்காய் கிடைக்கும். நம்ம இது போலையும் கட் பண்ணி செய்யலாம். இல்லாமல் நம்ம இன்னைக்கு ரவுண்ட் ஸ்லைசஸை தான் கட் பண்ணி செய்ய போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா கோவக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லா கோவக்காவையும் ரவுண்ட் ஸ்லைசஸ் ஆட்டு சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வறுவல் செய்ய போகிறோம். வறுவல் செய்கிறதுக்கு ஒரு ஹாட்டான பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொட்டி வரட்டும். கடுகு நல்லா பொட்டி வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுமே இதோட ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்ததாட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். எல்லா கோவக்காவையும் சேர்த்த பிறகு கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம சேர்த்த கோவக்காயெல்லாம் ஒரு 50% குக் ஆனதுமே இதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாம் கோவக்காயில் நல்லா பைண்ட் ஆகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த கோவக்காய் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிறதுக்காக நம்ம மூடி வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறோம். குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம கோவக்காவை இடையிடையே கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கோவக்காவோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாகட்டும், உள்ள சாஃப்டாக ஜூஸியான டெக்ஸ்சரில் இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.